வணக்கம், வெல்கம் பேக் டு திபிஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர். இது வந்து அமேசான் அந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தா ருப்பீஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. மீஷோவில் வந்து 115 ருப்பீஸ்க்கு வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து மொத்தமாக எனக்கு 3 பாக்ஸஸ் வந்து வந்தது. இதுலேயே வந்து 2 பாக்ஸ் வர மாதிரி, 4 பாக்ஸ் வர மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் பாக்ஸஸ் வந்து கிடைக்குது. நம்ம வந்து இதில் எல்லா வகையான தானியங்களையும் வந்து நம்ம முளைக்க வச்சுக்கலாம், முளை கட்டிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கோதுமை அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து முளை கட்டலாம். ரொம்பவே எல்லா பயிர் வகைகளும் நீங்கள் வந்து முளை கட்ட முடியும் ஈஸியாக. நமக்கு வந்து துணியில் அந்த மாதிரிலாம் முளை கட்டணும்னா அது முளைஞ்சி வரும்போது அந்த செகண்ட் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். இதில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் வாங்கினா ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. இந்த கீழே இருக்க டயரில் வந்து தண்ணி வந்து ஒரு ஆஃப் டம்ளர், அதாவது அந்த இதில் ரிங்கில் வந்து ஆஃப் அளவுக்கு வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த பிளேட்ஸை வச்சுட்டு இதில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து செகண்ட் இது வைக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதோட டெமோவும் காமிக்கிறேன். நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கீழே லேயரில் மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த பயிர் வகைகளோ தானியங்களோ எது எடுத்தாலும் நீங்கள் வந்து மினிமம் வந்து 4 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 12 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா முளைஞ்சி வருது. நான் எல்லாமே வந்து ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு இதில் வந்து முளை கட்டியிருந்தேன். நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எல்லா வகையான தானிய வகைகளுமே எடுத்திருக்கேன். ஒரு 4-5 வெரைட்டி எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இது வந்து பிளாஸ்டிக், நல்ல பிளாஸ்டிக்காக இருக்குது. ரொம்பவே உங்களுக்கு வந்து லைஃப் வர மாதிரி தான் இருக்குது. நான் இன்னைக்கு ஒரு 6 வகையான தானியம் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை, காராமணி, கொண்டக்கடலை, அந்த மாதிரி பட்டாணி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு ஒரு வடிகட்டி, நான் இந்த ஜூஸு இல்லைனா வந்து கீரைலாம் கழுவி வடிகட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த வடிகட்டியில் ஃபுல்லாக தண்ணியை வந்து வடிச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிறதுல நான் சொன்ன மாதிரி அதில் ஒரு 1/4 விட கொஞ்சம் அதிகமாக ஒரு அரை இது அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிளேட் வைக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் தான் தானியம் எடுக்கிறீங்கன்னா இந்த ஒரு பிளேட்டே போதும். நீங்கள் நிறைய குவான்டிட்டி தானியம் எடுக்கிறீங்கன்னா தான் நீங்கள் 2 இல்லைனா 3 பிளேட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் தானியம் எடுத்திருக்கேன். அதால் வந்து ஒரே ஒரு இதில் தான் நான் இன்னைக்கு முளை கட்டி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிடுங்க. அந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அது பக்கத்தில் வந்து தானியங்கள்லாம் இல்லாத மாதிரி ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு தட்டை ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த ரெட் கலரும் அதுக்கு மேலே தட்டில் ஒரு ரெட் கலர் வருது பார்த்தீங்களா, அது வந்து அது ஆப்போசிட்டில் வரணும். அந்த மாதிரி பார்த்து செட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் மார்னிங் வச்சேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது பார்த்தீங்கன்னா நல்லா முளைஞ்சி வந்திருக்கும். ஒன்று எவ்வளோ நீட்டு முளைஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில்